கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துல அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேற்றைய தினத்துல யோசபாத் நியாயாதிபதியில நியமித்தான் என்கிற தலைப்பில் தியானித்தோம். அதிலிருந்து நேற்றைய தினத்தில் நான் செய்தியை கர்த்தர் அனுப்பினார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நியாயாதிபதியா இருந்த தெபோரால், பேரிச்ச மரத்தில உட்கார்ந்து இஸ்ரவேலை நியாயம் தீர்த்துக் கொண்டிருந்த தெபோரால், 20 வருஷம் நியாயம் தீர்த்துக் கொண்டிருந்த தெபோரால் என்கிற தலைப்பில் கருத்து பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கிறேன். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளுக்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். என்னை கேட்டுக்கொண்ட அருமையான தேவஜனமே, நியாயம் விசாரிக்கிற தெபோரால், தீர்க்கதரிசியான தெபோரால், 20 வருஷம் நியாயம் விசாரித்த தெபோரால். அன்னைக்கு யாபீன் என்கிற கானானிய ராஜா, அவனுடைய போர்ப்படை தளபதி பேர் சிசேரா, அவனுக்கு இருந்த படைபலம் 900 இருப்பு ரதங்கள். அப்போ அந்த காலத்துல லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் பேரிச்ச மரத்தின் கீழே உட்கார்ந்து நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் மக்கள் தங்களுடைய கஷ்டங்கள், தங்களுடைய வேதனைகள், தங்களுடைய கண்ணீர்கள், தங்களை அந்த யாபீன் ராஜா ஒடுக்குதல், நெருக்குதல் எல்லாரும் தினந்தோறும் சொல்ல 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 தெபோராளுடைய உள்ளம் பாரத்தால் நிரம்புகிறது. உள்ளம் முழுது அவன் என்ன ஒடுக்கு. ஒரு நாள் கர்த்தர் ஆவியில பலமா தெபோரால் மேல இறங்கினார். நேரே பாராக்கி இங்க வான் கூப்பிடுறா. அந்த பாரம் இவன் என்ன நம்ம ஒடுக்குவது, கர்த்தர் என்ன ஒடுக்குவது, அழைச்சு பாராக்கு புறப்பட்டு போ, சிசரா அவங்க கையில பூ கொடுப்பேன், புறப்பட்டு போ, 900 இருப்பு ரத்தம் கையில பூ கொடுப்பேன், புறப்பட்டு போ, யாபீன் கையில பூ கொடுப்பேன். ஆனா அவனுக்குள்ள அந்த பாரம் இல்லை, பாராக்குள்ள அந்த பாரம் இல்லை. அவன் கூலா சொல்றான், நான் போக மாட்டேன், நீ வந்தா போறேன், இல்ல எனக்கு என்ன ஆச்சு ஐயா, பாரம் முக்கியம் ஐயா, பாரம் தேவஜனமே, கர்த்தர் பிள்ளையே, நீ விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரா இருக்கலாம், ப்ராஃபட்டா இருக்கலாம், அப்போஸ்தலனா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பாரம் இருக்கிற வரைக்கும் தான், பாரம் இருக்கிற வரைக்கும் தான். பாரம் இல்லையா, உயிரோடு இருக்கிறோம் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிற, செத்தமும் சனகரி போனது போல நீ செத்தமும் வாழ்ந்துரு. ஏதோ டைம் பாஸ் போயிட்டு இருக்க, வண்டி ஓடுது, சோறு கிடைக்குது, ட்ரெஸ் இருப்பிடம் கிடைக்குது, தேவசத்து நிறைவேறுதா, எதற்காக அழைக்கப்பட்டாயோ அழைக்கப்பட்ட அழைப்பதை ஓடிக்கொண்டிருக்காய். தேவசனமே, பாரம் இருக்கா, ராகாமா சத்தோக்கா நகலபோ, பாராக்க கூப்பிட்டு அவ்வளவு பெரிய ப்ராஃபட் சொல்றப்பல, பாராக்கே புறப்பட்டு போ, சிஸ்டர் அவ கையில ஒப்பு கொடுப்பு, 920 ஒப்பு கொடுப்பு, யாவிற்கு ஒப்பு கொடு, புறப்பட்டு போ. பாரம் இல்ல, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இந்த கேட்டு அருமையான தேவஜனமே, எத்தனை பேர் கர்த்தர் வார்த்தைக்கு மறுத்து 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 தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கீங்க. உடனே சொல்றா, ஓகே நீ கூப்பிட கண்டிப்பா வருவேன், இந்த ஜெயத்துல வர மீன் உனக்கு கிடைக்காது, இவ பாரமா இருக்கிறா, நான் வரேன் போ, நான் வரேன் போ, கூட புறப்பட்டு போகிறா. பாரக யுத்தம் பண்ணா, பார செஞ்சு முடிச்சான், அது மேன்மை அவனுக்கு வரலையே, அது பாரம் இல்லை. நிக்கிற அருமையான தேவஜனமே, நீங்க பாரம் இருக்கா? நீ எத்தனையோ பேர் தினந்தோறும் தெபோரால்ட்ட கண்ணீரோடு வேதனையோடு தங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் கொட்டுறான். யாபீன் ஒடுக்குகிறான், சிசரா ஒடுக்குகிறான், அதை நஷ்டப்பட்டோம், லேண்ட் நஷ்டப்பட்டோம், விளைச்சல் நஷ்டப்பட்டோம், விளைச்சலை கொண்டு போறான். ஒவ்வொரு நாளும் சொல்ல பாரத நிறைந்து தெபோரால். நீயும் இந்தியாவை குறித்து பாரப்படு, தமிழ்நாட்டை குறித்து பாரப்படு, உலக நாடு குறித்து பாரப்படு, கிறிஸ்தவன் ஒடுக்கப்படுறான் பாரப்படு, உன் சகோதரன் ஒடுக்கப்படுறான் பாரப்படு. நீ பாரப்பட்டாதான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த. சோம் இல்லாமா பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த குமாரனா இயேசு நாமத்தில் மட்டும் வருகிறோம். அந்த பாரம் மட்டும் எங்களை விட்டு விடுவிட்டு போகாதபடிக்கு கிருபையா காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏதோ சோறு கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, பேரு கீர்த்தி புகழ்ச்சி இருக்குது, இப்படியே வண்டி ஓட்டு போல, அதுக்கு அழைக்கலாவா, எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை அடைந்து கொள்ளும் ஆசையை தொடரத்தக்கதாக எல்லா ஊழியர்களுக்காக, பிஷப்ஸ்க்காக, ஆண்டவரே தலைமைப்பவருக்காக, இயக்க தலைவர்களுக்காக எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் பாரத்தை எல்லாரும் தந்துருங்கப்பா. எழுந்து கர்த்தருடைய காரியம் சொல்லிச்சு எல்லாவற்றையும் இயேசு ரட்சகர் இன்ப நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே. Amen. God bless you. Praise the Lord.